இசை போர் அடிக்குதுன்னு சொல்கிறவனும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறவனும் கோல் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். போர் அடிக்கிறது லட்சியம் இல்லாத ஆளுக்கு தான் போர் அடிக்கும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது வந்து அதை என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள லட்சியம் சரியா இல்லைன்னு அர்த்தம். புஸ்தகம் படிக்கிறதுக்குன்ட்டு தனியான ஒரு பிரத்யேகமான காரணம் வேணும். அந்த காரணம் இல்லைன்னா புக்கை நீங்கள் படிக்காதீங்க. நீ எதுக்கு புக்கு படிக்கிற? இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னோடய வாத்தியார் படிக்க சொன்னார். உனக்கு பிடிச்சிருக்கு? ஐயோ ஏன் கேட்குறீங்க, மண்டையெல்லாம் வலிக்குதுங்க, அவர் சொன்னாருங்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன். தயவு செய்து நீ அந்த வேலையை செய்யாது. அது அவருக்கும் கேவலம், உனக்கும் கெடுதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உடம்பை நிமித்துற மாதிரி மைண்டில் இருக்கிறதையும் நம்ம நிமித்தலாமேன்னு சொல்லிட்டு என்ஜிஎம் காலேஜுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அங்கே ஹோசி சில்வா எழுதின ஒரு புக்கு, அதை பற்றி நீங்களும் நானும் ஏற்கனவே பேசியிருக்கோம். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு புஸ்தகம். உங்கள் வீடியோவில் கூட அந்த மாதிரி புஸ்தகங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. அந்த புக்கு தான் பயங்கரமான ஒரு ஆசான், ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஹோசி சில்வான்னு சொல்லிட்டு. அவர் ஒயரை வந்துக்கிட்டு நம்ம சப்போஸ் லூஸ் பண்ணோம்னா அதில் எலக்ட்ரிசிட்டி வேகமாக பாயுது அப்படிங்கிற கான்செப்டை பிரெயினுக்கு யூஸ் பண்ணார். அப்போ பிரெயினுடைய ஒயர்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக லூஸாக இருக்கும்போது ஆற்றல் அதிகமாகுதுங்கிற கான்செப்டை உலகத்துக்கு அந்த புக்கு மூலியமாக சொன்னார். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லி. அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் மைண்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். லைஃப்பில் இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்மளை மாற்றாது. நம்ம வாழ்க்கையை நம்ம கார்விங் பண்ணிக்கலாம், நம்ம ஷேப்பிங் பண்ணிக்கலாம், உளி மாதிரி தட்டி தட்டி ஷேப்பிங் பண்ணிக்கலாங்கிறத ஃபர்ஸ்ட்டு எனக்கு புரிய வச்சது அந்த புக். அதுக்கப்புறம் வந்தது தான் நெப்போலியன் ஹில்லோடைய புக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச். 557 பிஸ்னஸ் மேனை வந்துக்கிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்து அவர் ப்ரிப்பேர் பண்ண ஒரு மேனுஸ்கிரிப்ட் எப்படி தப்பாக போகும்னு தோணுச்சு. ஆண்ட்ரூ கார்னிகிலிருந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்ம இந்தியன் பிஸ்னஸ் மேன் ஜேஆர்டி டாடா, ரத்தன் டாட்டாவோடைய அப்பா, அவரையெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கார். 555 பேருடைய ஒரு கண்டுபிடிப்புகளை வந்துட்டு அவர் சாராம்சமாக தொகுத்தது தான் அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்ங்கிற புக். இந்த 2 புக்கு தான் என்னை வழிநடத்தி கொண்டு போச்சு. 3வது ஒரு புக்கு ஜோசப் மர்ஃபி, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற புக்கு. இந்த 3 புக்கு தான் என்னுடைய பைபிள், குரான், பகவத்கீதா எல்லாம். ஸோ இதிலிருந்து ஸ்டார்ட் ஆனது தான் ட்ரெய்னர் மணிகண்டன் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி. அதில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சொசைட்டியோடைய அட்டென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேற ஒரு மார்க்கமான மக்கள் கூட கலந்தாதான் நம்மளுடைய திறமை வெளிப்படும் அப்படிங்கிறது இல்லை. எங்கேருந்து பிறந்தமோ அங்கேயே கூட நம்மளால் அடுத்தவங்களை திரும்பி பார்க்க வைக்க முடியும், மற்றவங்களை நம்மளை நோக்கி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் வந்ததுக்கு அதுக்கு தான் காரணம். ஸோ இந்த இன்சிடெண்ட்டும் இந்த 3 புஸ்தகமும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக ஏற்கனவே நடந்திருக்கும், ஆனால் அதை கடந்து வந்திருப்பாங்க. நடந்திருந்தாலும் அதை கடந்து அவர்கள் வந்திருப்பார்கள். திரும்பி போய் அதை பார்த்து இந்த ஆள் இப்போ சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அதை பிடிக்க முடியும். தட் வில் கிவ் அ ஃபியூவல். அது வந்து அவங்களுக்கு ஒரு எரிபொருளை கொடுக்கும். அதை வச்சு அவங்களால முன்னேற முடியும். நான் சொன்னது தான் இந்த லைப்ரரி அப்படிங்கிறது. என்ஜிஎம் காலேஜில் இருந்த லைப்ரரியில் இருந்த அந்த 3 புக்கு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தேடலுங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த தேடல் எப்படி போச்சு அப்படின்னம்னா, ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஆத்தர்ஸ். யூ சி, ஒரு ஆத்தர் இருக்காருங்க, அவருடைய புக்கை வந்துட்டு இப்போ கூட ஃபோனில் இருக்குது. நீ காலையில் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆரிசன் ஸ்வெட் மார்டன்னு ஒரு ஆத்தர், ஆரிசன் ஸ்வெட் மார்டன் அப்படின்னு ஒரு ஆத்தர். அப்புறம் ஆலன் வில்கின்ஸ்னு ஒரு ஆத்தர். இவங்கெல்லாம் 1901, 1902, 115 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ கேன் ஹூ திங்ஸ் ஹீ கேன் அப்படின்னு ஒரு புக்கு அவர் ஆரிசன் ஸ்வெட் மார்டன் கொடுத்தது. விவேகானந்தர் மாதிரி ஆளுகள்லாம் உயிரோட இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க வெஸ்டர்ன் ஏரியாவில் இந்த புக்கெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க. அந்த புக்கெல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே திங்கிங் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம விவேகானந்தரும் ஆரிசன் ஸ்வெட் மார்டனும் ஆலன் வில்கின்ஸும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்திருக்கு அந்த காலத்தில். வெஸ்டர்னைஸ்ட் பீப்புளோடைய லைஃபுமே அவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆத்தர்ஸை தேட ஆரம்பிச்சு. ஸோ ஜோசப் மர்ஃபி, நெப்போலியன் ஹில், அப்புறம் ஹோசி சில்வா மாதிரி ஆத்தர்ஸை தேட ஆரம்பித்த போது தான் எனக்கு ஆண்டனி ராபின்ஸ் கிடைச்சார். ஆண்டனி ராபின்ஸோடைய சக்ஸஸ் யூனிவர்சிட்டி, சக்ஸஸ் மாஸ்டர் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு தனியாக ஒரு மனுஷன், ஃப்ரீலான்சராக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ராஜா மாதிரி இன்ன வரைக்கும் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஆளை பீட் பண்ணுறதுக்கு யாருமே பிறக்கலை, இனிமேல் பிறக்கவும் போகிறதில்ல. பிகாஸ் ஹீ ஹேஸ் ஹிஸ் ஓன் கிங்டம். அப்புறம் இந்த ஆண்டனி ராபின்ஸோடைய புக்கு அவேக் அந்த ஜெயண்ட் வித்ன்னு ஒரு புக்கு. அந்த புக்கை நான் படிக்கும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி அந்த புக்கை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இசை போர் அடிக்குதுன்னு சொல்கிறவனும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறவனும் கோல் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். போர் அடிக்கிறது லட்சியம் இல்லாத ஆளுக்கு தான் போர் அடிக்கும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது வந்து அதை என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள லட்சியம் சரியா இல்லைன்னு அர்த்தம்.
அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின் புக்கை படிக்கும்போது ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினராக இந்த மாதிரி நான் ஆகி இன்றைக்கி ஆண்டனி ராபின்ஸை பார்க்குற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க என்னை பார்க்கணுங்கிற அந்த கோல் எனக்கு இருக்கும்போது நான் எப்படி அந்த பேஜை வந்துட்டு அன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நான் வெளியில் வருவேன்? ஸோ ஒரு புக்கை படிக்கும்போது என்ன பர்பஸுக்காக படிக்கிறேங்கிறது, அந்த பர்பஸ் இருந்தால் மட்டும் அந்த புக்கை நீ தொடு. இல்லைன்னா தயவுசெய்து அந்த புக்கை தொடாது. புக்கை தொட்டினா முடி, இல்லாட்டி ப்ளீஸ் டோன்ட் டச் த புக் அட் ஆல். இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன். அப்போது சார் ஜேகே ரவுலிங் புக் எனக்கு பிடிக்கும். சரி, ஹாரி பாட்டர் அந்த மாதிரி ஃபேண்டசி படிக்கிறியா, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் என்னன்னு சொல்லு. பர்பஸ் என்ன சார்? அது படிக்கும்போது அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும் சார். எங்கேயோ வேற ஒரு இடத்துல உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? ஆமாம் சார் பிடிச்சிருக்கு, படி. அந்த இடத்துல அந்த பையனுக்கு அந்த பர்பஸ், ஐ எம் ஃப்ளோட்டிங் அப்படின்ட்டு. சார் மென்காம்ஃப் ஹிட்லருடைய புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் என்னது சார்? அது ஒரு ஃபீல் சார், அதாவது அப்படியே ஒரு டாமினேஷன் சார், அது எனக்கு பிடிச்சிருக்குல்ல, படி. ஸோ இந்த ஹிட்லர் புக்கையும் படிக்கிறவன், இந்த ஜேகே ரவுலிங்கோட புக்கை படிக்கிறவன், இவனுக்கு 2 பேர்த்துக்கும் டிஸ்டிங் பர்பஸ் இருக்குது. அவன் அந்த புக்கை படிக்காமல் விடவே மாட்டான். நீங்கள் சொன்னீங்கனாலும் அந்த புக்கை பிடிங்கி வச்சிங்கனாலும் கிண்டலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த புக்கை அவன் படித்து முடிப்பான். ஸோ தேர் ஷுட் பி அன் இன்க்ளைன்டு பர்பஸ் டு ரீட் புக். புஸ்தகம் படிக்கிறதுக்குன்ட்டு தனியான ஒரு பிரத்யேகமான காரணம் வேணும். அந்த காரணம் இல்லைன்னா புக்கை நீங்கள் படிக்காதீங்க. நீ எதுக்கு புக்கு படிக்கிற? இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னோடய வாத்தியார் படிக்க சொன்னார், உனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ ஏன் கேட்குறீங்க, மண்டையெல்லாம் வலிக்குதுங்க, அவர் சொன்னாருங்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன். தயவு செய்து நீ அந்த வேலையை செய்யாது. அது அவருக்கும் கேவலம், உனக்கும் கெடுதல். ஸோ அந்த புக்கை எப்படி படிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு தேடல் இருந்துச்சு. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு? மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸை பார்க்குறதுக்கு வந்த கூட்டத்துக்கு அப்புறம் அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின் அப்படிங்கிற அந்த புக்கில் இருந்து வந்த ஆண்டனி ராபின்ஸோடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்கு வரவங்க தான் ஜாஸ்தி. அப்படி என்னடா ஒரு மனுஷன் பேசுகிறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த புக்ஸை நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அன்லீஷ்ட் பவர்னு இன்னொரு புக் அவர் எழுதியிருந்தார், அதையும் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நல்ல வேலையாக 2007 2008 யூடியூப் வந்துச்சு. யூடியூப்பில் போய் அவருடைய வீடியோ போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம பேசுகிற சாதாரண செல்ஃப் அனாலிசிஸ், நம்ம பேசுகிற சாதாரண ஸ்டெப்ஸ் ஃபார் கான்ஃபிடன்ஸ் டெவலப்மெண்ட்டை அவர் பேசுகிறார். அவர் என்ன மாதிரி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கூட கிடையாது, படிப்பே கிடையாது அவருக்கு. ஆனால் அவர் அந்த பேசுகிற விதம், சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட என்னமோ இருக்குது. அதை நம்மளும் வளர்த்துக்கணுன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ புக்ஸ் அப்படிங்கிறது பசிச்சா போய் சாப்பிட்ற மாதிரி தான் அங்கே புக்ஸ் ரீடிங். உங்களுக்கு ஒரு இன்க்ளைன் பர்பஸ் இருந்தால் தான் அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது நியாயப்படும். அது இல்லைன்னா நீங்கள் புக்கு படிக்கவே கூடாது. ஸோ அப்படி படிக்க ஒரு பர்பஸை வச்சுட்டு படிக்க எனக்கு புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி புக் ரீடிங் அப்போது என்கிட்ட வந்துவிட்டு ஒரு செட் ஆஃப் அவென்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும். செகண்ட், ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பழக்கம் என்கிட்ட இருக்குது. இந்த ஜேர்னல் ரைட்டிங்கை பற்றி, ஜேர்னல் ரைட்டிங் டைரி ரைட்டிங் அல்ல, ஜேர்னல் ரைட்டிங்கிறது வேறு. நம்மளுடைய நல்ல பாசிட்டிவான எமோஷன்ஸை எழுதி வைக்கிறது தான் ஜேர்னல் ரைட்டிங். ஸோ அந்த ஜேர்னல் என்கிட்ட இருக்கும், ஒரு பேனாக இருக்கும். நான் அதில் என்ன படித்தேன்னாலும் அதில் படித்த அந்த நோட்ஸ் அப்படிங்கிறத நான் உடனே எழுதிடுவேன். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் என் ட்ரைனிங்க்கு யூஸ் ஆச்சுன்னா உடனே அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சராக இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விடுவீங்க? அதை பாதியில் எப்படி நிறுத்துவீங்க? இட்ஸ் லைக் ஹேவிங் அ வண்டர்ஃபுல் மீல் அண்ட் யூ ஸ்டாப் கன்சியூமிங் இட். கண்டிப்பாக முடியாது. ஸோ பசங்க பொண்ணுங்க யாருக்காவது நீங்கள் புக் ரீடிங்கில் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா இதைத்தான் நீங்கள் சொல்லணும். புக் ரீடிங் அப்படிங்கிறது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, பசியோடு சாப்பிட்டா தான் அது சாப்பாடு. பசி இல்லாமல் போய் சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு உடம்புக்கு தான் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு, அந்த பர்பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் நீ புக்கே தொடாத அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படித்தான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 புக்ஸ் வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் படித்தாச்சு. இப்போவும் நிறைய தேடல் இருக்குது. ஆனால் இப்போ புக்ஸை வந்துட்டு இந்த டெக்னாலஜி அந்த புக்ஸ் ரீடிங் ஹேபிட்டை அப்படியே இந்த எக்லிப்ஸ் மாதிரி, எக்லிப்ஸில் நிலாவை முழுங்குற மாதிரி அந்த ஒரு நல்ல பழக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதை தான் நான் இப்போ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த பசங்ககிட்டையும் கிண்டில் அன்லிமிட்டெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், கிண்டில் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஹார்ட் காப்பியில் இருக்கிற புக்ஸை படிக்கிற மாதிரி வராதுன்னு சொல்லி நான் இது வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை கேட்குறாங்க. ஸோ அந்த பர்பஸ் பேஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா புக்ஸு படிக்கிறதுங்கிறது ஒரு உன்னதமான ஒரு ஜேர்னி. அது நம்ம பசங்கிட்ட சொல்லணும். அதான் தட்ஸ் ஹவ் ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். இந்த நாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ரைட். ஓ ஷோர்.